ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகுது லிங்க் லைக் சீசன் 1 எபிசோட் நம்பர் 2 தான் கைஸ் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ண வீடியோ பாருங்கள், வாங்க வீடியோக்குள்ள போகலாம். எபிசோட் ஸ்டார்டிங்லேயே காமிக்கிறாங்க நம்ம ஹீரோ ஃபோட்டோலாம் பார்த்துருப்பா. இது என்னோட கிளைண்ட் கொடுத்தது, கிளைண்ட் சொல்ல போதே கொடுத்தாங்க. நானும் இன்னொருத்தவங்களும் பார்ட்னராக இருந்தோம். அவங்க என்னை ஏமாற்றிட்டு போக போகிறாங்க. அவங்களோட சீக்ரெட் சூப் அந்த இதை மட்டும் கொடுத்தா போதும்னு சொல்லுவாங்க. இங்கே இருக்கிற நம்ம ஹீரோ லூ பார்த்து கேட்பான், ஃபோட்டோ செக் பண்ணியா ஏதாவது கிடச்சதான்னு கேட்கும்போது, எனக்கு எந்த ஒரு இதுலேயும் எந்த ஒரு க்ளூவும் கிடைக்கல. ஸோ இது நீ தான் பார்க்கணும். சரி, இதை நான் பார்த்துக்கிறேன். அப்போ தான் நம்ம லூக்கு ஞாபகம் வருது, போன எபிசோடில் அந்த அக்கா செத்ததுக்கு ஏன்னா என்கிட்ட சொல்லலை அப்படின்னு சொல்லி யோசிப்பான். இப்போ நம்ம ஹீரோ விளையாடிட்டுப்பான், என்னையே ஏமாற்ற பார்க்குறேன்னு. இவன் பிடிச்சிட்டு, நான் பேப்பர் வச்சிட்டேன், நான் ஏன் ராக்கு வச்சுருக்கேன், நீ தொட்டுட்ட, சரி ஆரம்பிக்கலாமான்னு சொல்லிட்டு ஃபோட்டோக்குள்ளே அவங்க போகிறாங்க. ஸோ இப்போ வந்து அந்த கதை, அதாவது ஃபோட்டோ எடுத்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அந்த லேடி, அதாவது ஹெல்ப் கேட்டிருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த சீக்ரெட் சூப்பர் ரெசிபி கேட்கும்போது அதை யாருன்னு பார்த்தா அவங்க உடம்புக்குள்ளே வந்திருப்பான். இந்த ஆன்ட்டியும் ரொம்ப டயர்டாக இருக்கே, எனக்கு எதாவது சாப்பிட்றதுக்கு கச்சா நல்லா இருக்கான்னு சொல்ல, சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நான் பண்ண போகிறேன்னு சொல்லுவான். அந்த கடையோட இன்னொரு பார்ட்னர் போயிடுவாங்க. ஸோ இங்கே அவங்க பார்ட்னர் சமைச்சுட்டு இருக்கும்போது இவனை பார்த்துப்பா ஏதாவது க்ளூ கிடைக்குமான்னு ஃப்ரிட்ஜிலேருந்து எடுப்பா. என்னது அது அப்படின்னு கேட்க அவங்க சொல்லுவாங்க, இது உனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயந்தான் சொல்ல. அப்படியா, சரின்னு சொல்ல. ஸோ கதவு தட்டுறாங்க, நீ யாருன்னு போய் பாரு, அங்கே இருக்கிறது எதுவும் மாறாது அதில் அப்படின்னு சொல்ல. சரி சூப்பாதுவான்னு பார்த்தா ஒரு டெலிவரி மேன் வந்திருப்பாங்க. டெலிவரி பண்ணது ஒரு லேடி அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, லேடி அந்த என்னடா இப்போ உனக்கு ஹீரோ போய் கேட்பான். சரி கவலைப்படாதீங்க, நானே ஒரு நல்ல ஒரு சேல்ஸாக எப்படி சொல்லுது, டெலிவரி மேன் இருந்தால் அவனே தூக்கி நான் உள்ளே வச்சுருப்பான்னு சொல்ல. இவங்கள சரி சாப்பிட்றதால ஒன்றும் மாறாதுன்னு நம்ம லூ சொல்ல. ஹீரோவும் அவங்களும் உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிடுவாங்க. ஸோ எப்படி அவங்க 2 பேர் சாப்பிட ஆரம்பித்தோன்னே செம்ம வாசனையாக இருக்கும். டேய் ஏதோ கலக்குறாங்கடா. ஹீரோக்கும் நல்லா சாப்பிட ஆரம்பிச்சிடும். லூவும் சரி சாப்பிட்டல, அதை பற்றி ஏதாவது கேளுடா. ஸோ ஒரு நூடுல்ஸ் 2 பேருக்கு மாட்டி போவேன், அவங்களும் விட்டுருவான். ஸோ ஒரு இன்னொரு பார்ட்னர் சாப்பிட்டாங்க. அத்தனை இந்த ஃபோட்டோக்குள் தான் நீ போகிறேன், வலிச்சு ஃபோட்டோ எடுத்துன்னு பை ஒன்று சொல்ல ஆரம்பிப்பாங்க. கவலைப்படாதீங்க, நான் ஃபோட்டோ தான் எடுக்க போகிறேன் அப்படி சொல்ல. ஷெஃபுக்கு சில சீக்ரெட் இருக்குது, நீங்கள் அதெல்லாம் கேட்க முடியாது அந்த இன்டர்வியூட்டர்கிட்ட கேட்க. ஸோ நம்ம இதை போட்டு வச்சிடலாம், நம்மளுக்கு எப்போ டெலிவரி தேவைப்படுமோ அவங்களே எடுத்துன்னு வந்து போட்டுருவாங்க, ஸ்டாக் காலியாக போகுது அப்படின்னு சொல்ல. சரின்னு ஹீரோவும் அதை உட்காந்து ஃபில் பண்ணுவான். சரி அப்படின்னு சொல்லிட்டு இதுலேயும் வச்சுப்பான். எல்லா ஃபோட்டோ ட்ரை பண்ணியாச்சு, ஒரு குழுவும் கிடைக்கல. சரி இந்த ஃபோட்டோவும் ட்ரை பண்ணுவோம். ஹீரோ யோசிப்பான் எந்த ஒரு ஃபோட்டோ கிடைக்கலன்னு. இப்போ ஹீரோ திருப்பி ஃபோட்டோக்குள்ளே போகும்போது அந்த எப்படி சொல்கிறது, அந்த ஹெல்ப் கேட்டவங்க உடம்புக்குள்ளே போகிறான். நிறைய நூடுல்ஸை சாப்பிட்டு ஹீரோ நூடுல்ஸ் சாப்பிட்றதே வெறுத்து போகிற மாதிரி ஒரு நிலைமையில வந்துருச்சு. இது எப்படியே நான் சாப்பிட்டு தான் ஆகணும்னு சொல்லிட்டு ஹீரோ சகிச்சுனே சாப்பிடுவோம். ஹீரோவில் இது நீங்கள் இப்போ வேறு வழியில் எனக்கு என்ன பண்ணுன்னு எனக்கும் தோணலை, நீங்கள் எப்படியாவது கண்ணு மட்டும் குடிச்சிருங்க, இதான் கடைசி ஃபோட்டோ. சரி இதுக்கு மேலே நம்ம கிட்ட ஃபோட்டோ இல்லை, சரி நம்ம கடைசியாக ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்ப்போம்னு சொல்லிட்டு திருப்பி ட்ரை பண்ணி பார்க்குறாங்க. இந்த வாட்டி யார் உடம்புல இருக்கான்னு பார்த்தீங்கன்னா அந்த யார் இன்னொரு அந்த பார்ட்னர் உடம்புல இருப்பாங்க. ஸோ அந்த இன்னொரு பார்ட்னர் சொல்லுவாங்க, நம்ம கடையை ஆரம்பிச்சு 8 வருஷத்தில் டெய்லியும் ஃபோட்டோ எடுத்துன்னு இருக்கோம் அப்படின்னு சொல்ல. இன்னொரு வாட்டிக்கு பிரச்சனை ஆகிடும். நீ இப்போ என்ன பண்ணலான்னு ஐடியாவில் இருக்க, நீ இன்னொரு சீக்ரெட் சூப் கொடுத்துரு, நம்ம மற்றத்தில் நம்ம பிரான்ச்சஸ் ஆரம்பிக்கலாம். அது ஒன்றும் என் கனவில்லை, அதுக்காக நான் பண்ணுறது. ஆனால் அது ஏன் கனவாச்சு, பரவாயில்ல எதாலும் சொல்லிட்டு போவேன். சரி அந்த சூப் ஆனால் சீக்ரெட்டாக சொல்லிட்டு போ, அட்லீஸ்ட் நானாக டெவலப் பண்ணுவேன் கடையை, அது எனக்கு சொல்லணும்னு இன்ட்ரெஸ்ட் எப்படி சொல்லுது, எனக்கு அதுக்கு சொல்லணும்னு அவசியம் இல்லைன்னு நான் அந்த ஆட்டையை சொல்ல. சரி போன்னு சொல்லிட்டு விட்ருவாங்க. அப்படியே இவங்க 2 பேர் பிரிஞ்சு போகிறாங்க. ஸோ அந்த கம்பெனி அதாவது அந்த வேலை சொன்னாங்களே அவங்களும் ஒரு செகண்ட் ஃபீல் பண்ணுவாங்க, தப்பாக பேசிட்டோமோன்னு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எடுத்த ஃபோட்டோ பார்க்குறாங்க. லூ சொல்லலாம், ஃபீல் பண்ணாதரா, இது நம்ம இஷ்டம் இல்லை, நம்ம என்ன வேலைக்கு பண்ணுமோ அந்த வேலையை மட்டும் தான் பார்க்கணும்னு சொல்ல. ஹீரோக்கு வந்து அவங்க சின்ன வயசுலேருந்து எப்படி ஜாலியாக இருந்தது அப்போல்லாம் தோண ஆரம்பிச்சுது. அதாவது அவங்க எப்படி இருந்தாங்களோ இவங்களுக்கு தெரியுது. ஸோ ஹீரோ ஒரு செகண்ட் ஃபீல் பண்ணுவான், என்ன டிக்கெட்டெல்லாம் இருக்குன்னு சொல்ல. இங்கே அந்த கார் டிரைவரை, மேடம் உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு சொல்ல. என்னது ஜோன்ஸ் ஆட்டா, ஏதோ ஒரு இடம் பேர் சொல்லலாம் அப்படின்னு. ஸோ உடனே அந்த கார் டிரைவர், ஜோன்ஸ் ஆட்டா அந்த இடத்துல ஒரு ஃப்ளவர் இருக்குது மேடம், அதாவது அந்த ஃப்ரேக்ரன்ட் ஃப்ளவர் வந்து சாப்பாட்டில் போட்டாங்க, அவ்வளோதான்டா க்ளூ கிடச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதை அரைச்சி
பவுடராக்கி இவங்க ஃபஸ்ட்டு சின்ன வயசுலேயே போட ஆரம்பிச்சிருப்பாங்க. ஓ நம்ம ஃபஸ்ட்டு நாங்கள் போட நீங்கள் கொடுத்த வேலை முடிஞ்சிச்சு, இதான் அதுக்கான ரெசிபின்னு அந்த ஓனர் பொண்ணு கொடுத்துட்டு போவோம். நான் தான் தப்பு பண்ணிட்டேன், அவகிட்ட அப்படி பேசியிருக்கூடாதுன்னு சொல்ல ஹீரோவும் லூவும் வேலையெல்லாம் முடிஞ்சிச்சு, ஃபோட்டோலாம் எடுத்து வச்சு திருப்பி கொடுத்துடணும்னு சொல்லி கொடுக்குறான். அப்போ தான் ஒரு ஃபோட்டோ கிடைக்குது. ஓ இந்த ஃபோட்டோ தான் அந்த பொண்ணும் டீப்பில் வச்சா. பின்னாடி இருக்கே இந்த குக்கர் நூடுல்ஸ், எனக்கு நூடுல்ஸ் செஞ்சுட்டாப்பா. அதெல்லாம் முடியாதுன்னு சொல்ல அப்போ தான் இவங்களுக்கான ஒரு ஃபோட்டோ நான் வருது. இவங்க ஃபஸ்ட்டு செஞ்சு வந்த ஒரு நூடுல்ஸ். இதில் எனக்கு சீக்கிரம் தெரிஞ்சுது. பட் ஹீரோ திருப்பி அந்த ஃபோட்டோக்குள்ளே போவான் ஜாலியாக. நூடுல்ஸ் சாப்பிட்ணுன்னு உள்ளே போயிருக்கியாடா? அடா பாவி, இவங்க அந்த நூடுல்ஸ்லாம் எடுத்து வச்சு சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ பார்த்தா ஹீரோவுக்கு அந்த டேஸ்ட்லாம் தெரியும். இந்த ஓனரும் அப்போ தான் தெரியுது இவங்க எடுத்த ஃபோட்டோலாம் நல்லாயிருக்கும். உடனே இந்த ஓனரை அழுவ ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இவங்க 2 பேரும் ப்ராமிஸ் பண்ணியிருப்பாங்க நம்ம பிஸ்னஸை நம்ம பெருசாக்கணும்னு. அப்போ தான் தெரியுது இவங்க மாறல, அந்த வேலை கொடுத்தவங்க தான் மாறி இருக்காங்க காசு வர. ஸோ பெரிய பிஸ்னஸ் மேன் அவங்க மாறி இருக்காங்க. ஸோ இதை பிடிக்காதுன்னா அந்த இன்னொரு பார்ட்னரும் வெளியே போயிருக்காங்க. ஸோ இதாங்க லூ கண்டுபிடிச்ச ஒரு விஷயம். லூ இதெல்லாம் யோசிச்சுட்டு இருப்பான். ஸோ அப்புறம் என்ன, ஹீரோ லூ சமைச்சு தருவான் ஹீரோவுக்கு. ஹீரோவும் லூக்கும் அங்கே சாப்பிட ஆரம்பிச்சிடுவாங்க. ஸோ அங்கே அந்த ஓனர் தேங்க்யூ எனக்காக நூடுல்ஸ் அது ஏன் நூடுல்ஸ்ன்னு சொல்லுறதோட இந்த எபிசோட் முடியுது. டாட்டா பை பை, சி யூ, டாட்டா.